முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வரவேற்றுள்ளனர். அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இந்த கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பாஜக பங்கு கொள்ளாமல் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ளாதது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடாளுமன்றத்தினுடைய எந்த ஒரு அவையிலும், மக்களவையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களவையிலாக இருந்தாலும் சரி, அங்கு உருவாக்கப்பட்ட ஒரு முகமை அல்ல. சங்கங்களின் சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை ஒரு 10 நபர்கள் கொண்ட ஒரு சங்கத்திடம் ஒப்படைத்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலையாக கருதுகிறேன். நீட் விவகாரத்திலும் சட்ட போராட்டம் மாத்திரமன்றி அரசியல் ரீதியான அணிதிரட்டும் பணியையும் தமிழக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். கடந்த அதிமுக அரசு 7.5 விழுக்காடு அதை தந்திருக்கிறது. ஆகவே தற்போதைய தமிழக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காட்டையும் தருவதற்கு முன்வர வேண்டும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, தமிழை பயிற்று மொழியாக கொண்டிருக்கிற அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் இதை விரிவுபடுத்த வேண்டும். இந்த நீட் தேர்வினுடைய தீமைகளை சாதாரண ஏழை எளிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த சதித்திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும். கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்க வேண்டும். அதற்கான போராட்டத்தையும் இதோடு இணைத்து நடத்த வேண்டும். இன்றைக்கு நீட்டுக்கு எதிரான மாநில முதலமைச்சர்களையும் அதே போல அரசியல் கட்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலே ஒன்றிணைக்க வேண்டும். அதே போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை விரைந்து நடத்தி நாம் விலக்கு பெற வேண்டும். அரசு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிற அதில் அதிக மதிப்பெண் பெறக்கூடியவர்களுக்கு மருத்துவ படிப்பில் வாய்ப்பளிக்கலாம். அதுதான் தகுதி. இப்போ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்திவிட்டு மீண்டும் ஒரு தேசிய தகுதி நுழைவுத் தேர்வு என்பது தேவையற்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது உத்தரப்பிரதேசமாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லா இடங்கள்லையும் 720 மார்க்கு, இன்றைக்கி 720 மார்க்கு கிட்டத்தட்ட 60 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கருணை அடிப்படையில் மார்க் போட்டிருக்காங்க. வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டிக்கின்ற விதத்தில் ஏற்கனவே சிபிஐ வழக்கு இருக்குது. உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு அந்த எழுதினதை கூட ரத்து பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி அந்த தேசிய நுழைவுத் தேர்வு என்ற அந்த நீட் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.